குட் மார்னிங். டியூஸ்டே மினி விலாக் பார்த்துடலாமா? மார்னிங் எழும்பி ஃப்ரெஷ் ஆனதும் மேடமை வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இளநீ குடிக்கலாமே அப்படின்ட்டு இளநீ எடுத்தா அது தெரிச்சிருச்சு. அதெல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறம் இளநீ காலையில் குடித்ததும் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பீட்சா பண்ணலல்ல, அதில் ஒரு டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை மார்னிங் வந்து வெஜ் பீஸா பண்ணிட்டேன். வெஜ் பீஸா பண்ணிட்டு அதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால 2 பேருக்குமே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ரைஸ் வச்சுட்டு ரைஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், ரைஸுக்கு ரசம் ரெடி பண்ணேன். ரசம் அப்புறம் சிக்கன் வறுவல், அதுக்கு தான் இந்த மசாலா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரசம் ரெடி ஆகிட்டு ரசம் முடிச்சதுக்கப்புறமா சிக்கன் வறுவல் பண்ணிட்டு இந்த மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மேடம்க்கு ஒரு 3 டேஸ்க்கு ஃபுட்டு செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அவளுக்கு எங்களை விட நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. சிக்கன் ப்ரெஸ்ட்டு, ப்ரொக்கலி, செலரி, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக ரைஸு இதெல்லாம் ஆட் பண்ணி அவளுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ண இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வாஷிங்க்கு போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். 2 நாள் ஆகுதுங்க. இப்போல்லாம் வெயில் இல்லாதனால காயறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காயவே மாட்டேங்குது. அதனால் 2 டேஸ் ட்ரை ஆக விட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு அதெல்லாம் மடித்து வச்சுட்டு வீட்டில் மிச்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து சாலட் பண்ண ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாயில்டு எக் போட்டு ஒரு சாலட் பண்ணலான்னு, அதுக்கு பாயில்டு பீனட்டு அப்புறமா ஸ்டீம் பண்ண கார்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாலட் பண்ணியாச்சு. நைட் டின்னர் அதாங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு மேடமை வந்து நைட்டுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். வாக்கிங் முடிச்சது தூங்க கிளம்பிட்டோம். குட் நைட்.